ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பசங்களை வீடியோக்குள்ளே பற்றி தெளிவாக சொல்லிட்டுப்பா, நான் இப்போ தான் ப்ரோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களும் சரி, ப்ரோ நான் 80+ மேலே மார்க் எடுத்து தரமாக பாஸ் ஆகணும் ப்ரோ அப்படின்றவங்களும் சரி, அப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு எந்த சமயம் விடாமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும், முக்கியமாக கம்பல்சரி கொஸ்டினோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எப்படி படிக்கணும், எந்தெந்த சாப்டர் முக்கியமாக நம்ம பசங்க படிக்கணும், எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த சம்மு எந்தெந்த எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி எல்லா டிப்ஸும் சொல்கிறேன்ப்பா. ஸோ பசங்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறதுப்பா. அங்கே நம்ம பசங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன், போய் ஜாயின் பண்ணலாம், டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம பசங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன், டக்குன்னு டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணுறேங்க, டெலிகிராம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் மேட்டர் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கொஸ்டின் பேப்பர் எத்தனை சூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சூஸை பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிள் மேட்ரு. மொத்தம் 12 சாப்டர், 12 சாப்டர்லேருந்து 20 சூஸ், 20 சூஸ்லேருந்து மொத்தம் 16 புக் பேக் சாலிடாக வரும். ரிமைனிங் இருக்கிற 4, அந்த 4ல் 2 சூஸ் கிரியேட்டிவாக வரும், 2 சூஸ் டெஃபினிஷன்லேருந்து வரும். ஸோ அப்படியும் இல்லைனா 2 சூஸ் கிரியேட்டிவ்க்கு பதில் உங்களுக்கு சம போகிற மாதிரி ஓன் மெத்தடில் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் சூஸை பொறுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம பசங்க என்ன பண்ணிங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பசங்க புக் பேக் முடிச்சுட்டா நம்ம பசங்க மார்க் 16 மார்க் சாலிட் ஆயிரும். இதே உங்களுக்கு ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் 18 மார்க் வந்துடும். இல்லை உங்களுக்கு மாடரேட்டாக கேட்குறாங்க அப்படின்னா 14 சூஸ், கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா 16 சூஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு சூஸ் ஃபார்மெட்டு. ஸோ இப்போ சூஸ் ஓகே விடுங்க, சூஸ் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க. இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதில் எப்படி நம்ம பசங்க பக்காவாக படிக்கிறது, எப்படி பக்காவாக மார்க் எடுக்கிறது, சிம்பிளாக சொல்கிறேன் கவனிங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ப்பா. மொத்தம் 10 கொஸ்டின், 10ல் 6 வித் சாய்ஸ், 7வது கொஸ்டின் வித்தவுட் சாய்ஸ். அந்த 10ல் 4 ஈஸி, 3 கஷ்டம், 3 மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபாக வந்துச்சா ஈஸியாக வந்துச்சு அப்படின்றத உங்கள் கம்பல்சரி கொஸ்டினை பார்த்து நம்ம சொல்லிடலாம். இவ்வளோதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஓகேங்களா? 2 மார்க் பொறுத்த வரைக்கும். சரி இப்போ வாங்க 2 மார்க்கில் எப்படி கேட்டுறாங்க இதில் பாருங்க. ஸோ இப்போ 2 மார்க்கில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் சாப்டர், செகண்ட் கொஸ்டின் தேர்ட் சாப்டர், தேர்ட் கொஸ்டின் தேர்ட் சாப்டர், ட்ரிக்னாமெட்ரியில் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான். நம்ம பசங்க இன்னொரு முக்கியமாக டவுட் சொல்கிறேன். நீங்கள் வால்யூம் 1 நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வால்யூம் 2 கேட்பாங்க. அதுவும் நம்ம பசங்க ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுமே சேர்த்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி அடுத்து 3 இருக்கும். அதுக்கப்புறம் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வால்யூம் 2 உங்களுக்கு டிஃபரன்ஷியல் இன்டர்வல் பார்த்தீங்களா? ஸோ அதிலிருந்து கேட்பாங்க. புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் நம்ம பசங்க தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சாலே போதும். நம்ம பசங்க வால்யூம் 1 நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் சாலிடாக சொல்கிறேன் 50+ ஸ்கோர் அழகாக எடுக்கலாம். வால்யூம் 1 மட்டுமே நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா 50 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் 2. வால்யூம் 2 பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் மேக்ஸிமம் 30 இல்லை 40+ ஸ்கோர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட்டாக வரும். ஏன்னா நம்ம பசங்க மோஸ்ட்டாக வால்யூம் 2 அவ்வளோ படிக்க மாட்டேங்க தெரியும். டஃப்பாக ஆக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸ் டஃப்பாக ஆக்கி ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வால்யூம் 2 கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்க இதை கேட்டு ப்ரோ வால்யூம் 2 கம்பல்சரி இந்த சாப்டர் படிச்சு ஆகணும், எந்த சாப்டர் ப்ரோ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதை சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி 2 மார்க் கூட மார்க் அலோகேஷன் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ 2 மார்க் மார்க் அலோகேஷன் ஒன்றுமே இல்லை. நம்ம பசங்க வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதுறீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. சம்மு ஃபுல்லாக போகிறீங்க, சம்மு ப்ளஸ் ஃபார்முலாஸ் ஆன்சர் பண்ணி 2 மார்க். இல்லை எனக்கு சம்மு ஃபார்முலா எதுவுமே தெரியாது, வெறும் ஆன்சர் மட்டும் தெரியும் அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்குது, சம்மு படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ஆன்சர் மட்டுமே படிச்சிங்க, வந்தால் எழுதி விடுங்க, நம்ம பசங்க மார்க் எத்தலாம். இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்ட் 3 வாங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரியாக வரும். 3 மார்க்கில் நம்ம பசங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1லேருந்து 4 கொஸ்டின் சேம் ஃபார்மெட், அது எப்படி சொன்னால் அதே மாதிரி இதில் வரும். ஸோ அதனால் நம்ம பசங்க இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்கப்பா. சரி வாங்க இப்போ வால்யூம் 2ல் எந்த கொஸ்டின் நம்ம பசங்க எந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ பசங்க நல்லா கவனிங்க. நம்ம பசங்க முடிஞ்ச வரைக்கும் வால்யூம் 2ல் லாஸ்ட் 2 சாப்டர் ப்ராபபிலிட்டி, டிஸ்கிரிமினன்ட் மேத்தமெட்டிக்ஸ் 2 சாப்டர் இருக்கும். தயவு செஞ்சு நம்ம பசங்க அந்த 2 சாப்டரை ஃபுல்லாக பாருங்க சொல்லுவேன், வித் எக்ஸாம்பிளோட ஃபுல்லாக பாருங்க சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா நம்ம பசங்களுக்கு அந்த 2 சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். நம்ம பசங்க அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நம்ம பசங்க 5 மார்க்கில் அட்டன் பண்ணினா 3 மார்க்கில் அட்டன் பண்ணலாம், 2 மார்க்கில் சொல்லிட்டு டோட்டலாக அந்த 2 சாப்டர்லேருந்து நம்ம பசங்க ஒரு 10லேருந்து 12 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புரியுதுங்களாப்பா? ஸோ அதனால் தயவு செஞ்சு வால்யூம் 2 நம்ம பசங்க அந்த லாஸ்ட் 2 சாப்டர் எக்ஸாம்பிளோட ஃபுல் சம்ம போட்டு பாருங்க தான் சொல்லுவேன். முக்கியமாக லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 5 மார்க் கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாங்க 3 மார்க். நம்ம பசங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா 3 மார்க் பொறுத்த வரைக்கும் மார்க் அலோகேஷன் எப்படி தருவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதுறீங்கன்னா இதுக்கு சேம் 1 மார்க் தருவாங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபார்முலா போட்டு நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். தயவு செஞ்சு நம்ம பசங்க ஏதாச்சும் ஒரு சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஃபார்முலா படிக்க முடியுதா படிங்க. அப்படி ஃபார்முலா தான் படிக்க முடியல அப்படின்னா நம்ம பசங்க தயவு செஞ்சு ஒரு ஃபைனல் ஆன்சராச்சும் படிச்சு வச்சுங்க, வந்து எழுதுனா நம்ம பசங்க 1 மார்க் அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட மோஸ்ட்டாக கேட்டது என்னன்னா ப்ரோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மேக்ஸில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டுறீங்க. ஸோ பசங்களாம் மேக்ஸ்
மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்டாக வருமா கேட்டால் அது வராதுப்பா. ஆனால் நம்ம பசங்களுக்கு சேம் மெத்தட் டைப்பு சேம் மாடல் கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு வருவோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 40 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்லேருந்து கன்ஃபார்ம் நம்ம பசங்க ஒரு 3 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்லேருந்து நம்மளாம் நீங்கள் போய் உங்கள் ஆஃப் இயர்லி பேப்பராக இருக்கட்டும் குவார்டர்லி பேப்பராக இருக்கட்டும் எதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ரிப்பீட்டடாக சேம் ஃபார்மேட்டில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க பார்க்குறதா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு சில ஃபார்மேட் கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம டெலிகிராமில் போகிற தயவு செஞ்சு பசங்க பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ வாங்க 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ பசங்க 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க பக்காவாக மார்க் இல்லப்பா. ஒன்றுமே இல்லை, ஒரு சில முக்கியமான சம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த சம்ஸை பார்த்தாலே போதும் நம்ம பசங்க மார்க் சீரியஸாகவே செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு சிஇஓ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன் புரியுதுங்களா. அதாவது 12th மேக்ஸ்க்கு கவர்மெண்ட் சார்பாக சிஇஓ மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அந்த சம்ஸ் எல்லாமே நம்ம பசங்க போட்டு பார்த்தா மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க 5 மார்க்கில் 2 இல்லை மேக்ஸிமம் 4லேருந்து 5 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க அந்த 5 மார்க் கொஸ்டினில் போட்டு பாருங்கள். அப்படியே அதில் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே இருக்குது அந்த சிஓ மெட்டீரியல். ஸோ எல்லா சிஓ மெட்டீரியல் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பசங்க போட்டு பார்த்தாலே நம்ம பசங்க மார்க் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா இப்போ நம்ம பசங்க ட்ரிக்னாமெட்ரி மட்டும் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டீங்க சீரியஸாக புரியுதுங்களா. ஸோ ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க போட்டு பாருங்கள் சீரியஸாக. அதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ண முடியும். இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே நம்ம டெலிகிராமில் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறோம் புரியுதுங்களா. அப்புறம் நம்ம பசங்களுக்கு முக்கியமான விஷயம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாடல் இருந்து நம்ம பசங்க ரிப்பீட்டட் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாடல் இருக்கிற ஒரு 3 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 2 சம் நினைக்கிறேன். எக்ஸைஸில் மேக்ஸிமம் 2 3 தான் இருக்கும். அந்த சம்மில் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம பசங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது சொல்கிறேன் பாது. ஸோ அந்த மெத்தடில் போட்டு பார்த்தாலே நம்ம பசங்க உறுதியாக சொல்கிறேன் மேக்ஸில் 5 மார்க்கில் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுல நம்ம பசங்க 6லேருந்து 5 5 மார்க் கண்டிப்பாக அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணுறீங்க புரியுதுங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்படி இல்லை நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது. போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குப்பா. போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்களை மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் எல்லாமே அதில் தான் அப்லோட் பண்ணுங்க புரியுதுங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பசங்கிட்ட குறிப்பிட்டு கேட்ட சாப்டர் அதாவது இந்த வால்யூம் 1ல பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமென்ஷனல் அனலைசிஸ் ஜியோமெட்ரி 6th சாப்டரில் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இதே வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிகிரல். ஸோ இன்டிகிரேஷன். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம பசங்க கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்தந்த சாப்டர்லேருந்து நான் பசங்க மொத்தமாக ஒரு 20 இல்லை 10 கொஸ்டின் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ நம்ம பசங்க தயவு செஞ்சு அந்த கொஸ்டினாச்சு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பார்க்கறது மூலியமாக நம்ம பசங்க மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது வந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம பசங்க எங்கிட்ட ஏதாச்சும் முக்கியமாக டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா டேரக்டாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டெலிகிராமில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்த எக்ஸாம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டுனே இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாதீங்க.